தமிழக அரசியல்ங்கிறது ஒரு தொடர்ந்து திரையுலகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை மீண்டும் விஜய் வந்து ஒரு அறிவிப்பை இது பண்ணியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே அதை வரவேற்றாங்க. ஸோ நானும் வந்து நிச்சயமா ஒரு சக கலைஞனாகவும் ஒரு ரசிகனாகவும் நானும் அதை வரவேற்பேன். அவருடைய இஷ்டம் தான். ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் அவருடைய இஷ்டம் தான். அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியும். ஸோ அதை வந்து ஒரு ரசிகனா இருந்து நானும் பாக்குறேன். தமிழக வெற்றி கழகத்துல நீங்க இணைய வாழ்க்கை அதாவது நான்லாம் சேர்ந்துதான் வந்து அவருக்கு இல்லாத பேசா அவருக்கு இல்லாத இதுவா. ஸோ அவருக்காகவே அந்த இது வந்து மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடையும். நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்து ஒரு சமூக சீமானும் விஜயும் இணைந்தாலும் எனக்கும் தெரியல. அது எல்லாம் நடக்கும்போது தான் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அது நம்ம இதுல நான் ஒப்பீனியன் சொல்றது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய நாலேஜ் எல்லாம் இல்லை. இந்திய அளவுல ஒரு மத ரீதியிலான ஒரு பார்வைங்கிறது அதிக அளவுல இப்ப வளர்ந்துட்டே இருக்குது. இந்த சூழல்ல நீங்க வந்து ஸ்டேஜ்ல கூட பேசும்போது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அதை எப்படி? நான் எப்பவுமே அது அப்படிதான் இருந்து பழகிட்டேன். உண்மையிலே எனக்கு அது தெரியவே தெரியாது. என்ன ஜாதி மதம்ன்றதெல்லாம் நான் பார்த்ததும் இல்லை. ஈவன் நானுமே ஒரு கலப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு அதுல எல்லாம் பெரிய எனக்கு என்னைக்குமே அது இருந்ததும் இல்லை. கண்டிப்பா அந்த இது வந்து இருக்கவே கூடாது. ஜாதி பாகுபாடுகள்ன்றது என்னைக்குமே இருக்கக்கூடாதுன்றது தான் ஒரு இந்தியனா என்னுடைய கருத்து, என்னுடைய ஆசை, ஒரு மனிதனா என்னுடைய இது. ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த பையனுக்கு வந்து இந்த கஷ்டப்பட்டதோட இது தெரியுது. ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கான் தம்பி. அவன் ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தேன். ஏன்னா அந்த ஒரு ஷோக்கு நான் தான் ஃபைனல்ஸ் போற அந்த ஷோக்கு வந்து நான் தான் கெஸ்டா போயிருந்தேன் கேபிஒய் இதுக்கு. அப்போ நான் செலக்ட் பண்ணல. பட் என் மூலமா அதை அறிவிச்சப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிச்சயமா மிகப்பெரிய லெவலுக்கு தம்பி வந்து பெரிய லெவலுக்கு இன்னும் போவான். இல்ல லிக்விட் சாப்பிட்டது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமா 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 உண்மையிலே அது ஆமா 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 இது வரைக்கும் பெரிய ஹீரோஸ் எல்லாருமே வந்து படங்கள்ல வந்து லிக்விட் சாப்பிட்ற மாதிரி படங்கள்ல நீங்க என்னன்னா வேற வழி இல்லை நடிக்கிற அந்த மாதிரி கதை அதுதான் முக்கியங்கும் போது வேற வழியில் எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். இப்ப படத்துல கொலை பண்றாங்க அதுக்காக எல்லாம் ஒரிஜினலா பண்ணுவாங்களான்னா அப்படி கிடையாதுதான். ஆனா அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான். இப்ப நானுமே நடிக்க வேண்டாம் ஐ மீன் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு தான் இருக்கேன் படத்துல சொல்றேன். பட் கதைக்கு அதுதான் வேணும் அந்த சீன்ல அதுதான் இருக்குன்னா பண்ணி தான் ஆகணும். அது நம்ம அவங்களோட சுதந்திரத்தில் நம்ம போய் இது பண்ண முடியாது. இப்போ ஒரு டீ கடையில 2 ஃப்ரெண்ட்ஸ் நின்று பேசிட்டு இருக்கோம், சும்மா ஏதோ பேச போறோம் அப்படிங்கிற இடத்துல தம் அடிக்கணுமா நான் வேணாம்னு சொல்லி கேட்பேன். இது தம் அடிக்கிற மாதிரி வேணும் டீ குடிக்கிற மாதிரி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு. பட் கதைக்கு அதுதான் வேணும். ஏதாவது ஒரு அதன் மூலமா ஏதாவது இருக்க போகுதுன்னா அதை பண்ணலாம் அப்படிதான். பட் அதை பார்த்து யாரும் அதை பண்ணவே வேண்டாம். ஏன்னா கண்டிப்பா அதுல எந்த நல்லதுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி தான் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன் நம்புறேன். இந்த தண்ணி அடிக்க வேண்டாம், தம் அடிக்க வேண்டாம், ஜாதி மதம் பார்த்து யாருக்கும் பழக வேண்டாம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான்.